என் நெஞ்சில் வாழும் தமிழ் நெஞ்சங்கள் அண்ட் மை சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இது எங்கள் ஊர் கல்லடிக்குறிச்சி ரோட் வியூ. ஜஸ்ட்டு மெயின் ரோடு வந்ததுக்கப்புறமா எங்கள் ஏரியா எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு காட்டலாம் அப்படின்றதுக்காக என் சன் பேக் கேமரா ஆன் பண்ணி எடுத்துகிட்ருக்கான். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தது ரைட் சைடு எங்களுடைய பஸ் ஸ்டாண்ட் அண்ட் அதுக்கப்புறமா ஒரு போலீஸ் ஸ்டேஷன். அப்படியே நேராக போனோம்னா இப்போது ரைட் சைடில் ஒரு சின்ன பெட்ரோல் பங்க் வரும், பாரத் பெட்ரோலியம். ஸோ இதுதான் எங்கள் ஊர் கல்லடிக்குறிச்சி. இங்கேருந்து அம்பாசமுத்திரம் போய்கிட்டு இருக்கோம். ஜஸ்ட்டு அது வரைக்கும் ஒரு சின்ன கிளிப்ஸ் எடுத்து உங்களுக்கு போடலாம் அப்படின்றதுக்காக வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நான் சொன்ன பெட்ரோல் பங்க் வந்தாச்சு. அதுக்கப்புறமா ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் தூரம் போனோடனே லெஃப்ட்டில் ஒரு ரோடு போவோம். அதுதான் வந்து மணிமுத்தாறு போகிறதுக்கான வழி. ஸோ திருநெல்வேலி டு செங்கோட்டை இந்த ரோடு ஆக்சுவலாக. ஸோ அங்கேருந்து வரவங்க இங்கே தான் வந்து லெஃப்ட் டர்ன் எடுத்து மணிமுத்தாருக்கு போவாங்க. அப்புறம் கல்லடிக்குறிச்சியில் ஸ்பெஷல் வந்து பரோட்டாவும் நிறைய ஷாப்ஸ் இருக்குங்க. ஸோ பரோட்டா வந்து ஸ்பெஷலாக இங்கே எங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அடிக்கடி வாங்குறது சுவை அப்படிங்கிற பரோட்டா ஷாப்பில் தான். ஸோ ரைட் சைடு அந்த ஷாப் வரும். நான் ஒரு ஸ்லோ வியூவில் வந்து அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பரோட்டா வந்து சீக்கிரமாகவே நைட்டு காலியாகிடும். யாருக்கு தேவையோ சீக்கிரமாக போய் 8 PM வாங்கிக்கோங்க, ஓகேவா? இப்போ ரைட் சைடில் அந்த ஷாப் போச்சு சுவை அப்படிங்கிற போர்டு பார்த்துருப்பீங்க. அப்புறம் ஐஓபி பிரான்ச்சும் கொஞ்சம் தள்ளி இருந்தது. இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வந்துடுச்சு மக்களுக்காக. அண்ட் தென் கொஞ்சம் தூரம் போனோன்னே எஸ்எஸ் பிரியாணி அப்படின்னு ஒரு ஷாப்பும் உங்கள் ரைட் சைடில் கண்ணில் படும். இங்கே பிரியாணி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ரைட் சைடில் அபு ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிற ஷாப்ஸில் வந்து நல்ல தரமான ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். இந்த லெஃப்ட் சைடு தான் வந்து உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஸோ அதுக்கு ஆப்போசிட் தான் அந்த அபு ஃப்ரூட்ஸ் இருக்குது. அதை நீங்கள் பார்க்கலாம். இங்கே ஒரு டீ ஷாப்பும் இருக்குது, அங்கேயும் அதுவும் சூப்பராக இருக்கும் டீ. ஒரு முக்கியமான ஜங்ஷனுங்க. ஸோ லெஃப்ட் சைடு ரயில்வே ஸ்டேஷன், வெளியே வந்தவொன்னே உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட், இந்த மாதிரி டீ ஷாப்ஸ், முக்கியமான ஷாப்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியும், பீமா மெடிக்கல்ஸ் போகுது. அதுக்கப்புறமா தமிழன் ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி ரெஸ்டாரண்ட் இருக்குது. அண்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் இந்த இடத்துல இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய ஷாப்ஸ் ரைட் சைடில் வருது. நீங்கள் நான் பாஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நான் நிறைய பேச முடியல. அடிக்கடி இந்த ரோட்டில் தாங்க அம்பாசமுத்திரம் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி போவோம். அண்ட் போகிற வழி வந்து நல்லாயிருக்கும், நல்லா நிழலாக இருக்கும். அங்கங்கே ரைட் சைடில் வந்து கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் போய்கிட்டு இருக்குது. அப்புறம் சிங்கம் சூர்யா மூவி வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு ஸ்கூல் வரும் பார்த்தீங்களா? அந்த ஸ்கூல் வந்து எங்கள் லெஃப்ட் சைடில் இப்போ கொஞ்சம் தூரத்தில் வரும். அந்த ஸ்கூல் நேம் திலகர் ஸ்கூல், எங்கள் ஊரில் தான் இருக்குது. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன், ஜஸ்ட்டு பாருங்கள். கிட்டத்தட்ட கிட்ட வந்துடுச்சு அந்த ஸ்கூலு. ஸோ அது உங்கள் பார்வைக்காக சிங்கம் சூர்யா மூவி ஸ்கூல் வந்து இங்கே தான் வந்து ஷூட்டிங் எடுத்தாங்க. லெஃப்ட் சைடில் ஒயிட் கலரில் காம்பவுண்ட் இருக்கிற பில்டிங் பார்த்தீங்களா? இதுதான் வந்து அந்த ஸ்கூல். சாரி, என் சன் தான் வந்து பேக் கேமரா ஆன் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தான். நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணல, ஜஸ்ட்டு அந்த காம்பவுண்ட் சோர் மட்டும் உங்களுக்காக எடுத்துருக்கேன். அப்புறமா இதை பற்றி தனியாக வீடியோ வேணால் நான் ட்ரை பண்ணுறேன் எடுத்து போடுறதுக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற ஸ்கூல் தான் இந்த ஸ்கூல். ஸோ இங்கே தான் வந்து சிங்கம் மூவி ஷூட்டிங் எடுத்தாங்க. அண்ட் இப்போ கொஞ்சம் போன உடனே ரிவர் பாலம் ஒன்று வரும். அந்த ரிவர் வந்து நிறைய மூவிஸில் வந்து உங்களுக்கு காட்டியிருப்பாங்க. அந்நியனில் அண்டங்கொக்கா கொண்டக்காரி அப்படிங்கிற சாங் வந்து அங்கே தான் எடுத்திருக்காங்க. இது மாதிரி நிறைய மூவிஸ் வந்து எடுத்திருக்காங்க. அந்த பேர் டக்குன்னு மைண்டில் வரல. ஸோ அந்த பாலமும் நான் உங்களுக்காக இப்போ காட்டுறேன். அதை பற்றின தனி வீடியோவும் தாமிரபரணி ஆறு அப்படிங்கிற விலாக்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ நாங்கள் அங்கே போய் பிடிக்கிற மாதிரி ஒரு வீடியோஸ் வந்து நான் அந்த கிளிப்ஸ் போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ கிட்டத்தட்ட அந்த பாலம் நெருங்கிடுச்சு.
இந்த பாலம் தாங்க அது எங்கள் ஊர் தாமிரபரணி ஆற்று பாலம். நிறைய மூவிஸ் வந்து இந்த ஆற்றுல பாலத்துலேயும் சரி கீழேயும் சரி நிறைய இடத்துல ஷூட் பண்ணியிருக்காங்க. தாமிரபரணி ரிவர் விலாக் அப்படிங்கிற ஒரு விலாக்ஸும் நான் வந்து அதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து வீடியோ வந்து என் சன் க்ளோஸ் பண்ணிடுவான். ஆக்சுவலாக லென்த்தியாக எடுப்பான்னு நானும் எதிர்பார்த்தேன். நாங்கள் ஒரு ஷாப்புக்கு போயிட்டு இருந்தோம். ஸோ அந்த ஷாப்பில் போயும் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தோம் ஃபேன் வாங்குறது. ஸோ அது மிஸ் ஆயிடுச்சு. ஸோ சாரி, ஷார்ட் வீடியோ தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.